மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட யார் இருக்காருன்னா லட்சுமி நாராயணன் இருக்காரு. லட்சுமி நாராயணன் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் தான் லட்சுமி நாராயணன். அவர் வந்து ஹைட்ராலிக் மெஷின்ஸ் ஒரு டாபிக் எடுத்திருக்காரு. அவர் ஃபோக்கஸ் ஆஃப் டாபிக் வந்து ஹைட்ராலிக் மெஷின்ஸ். ஹைட்ராலிக் மெஷின்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா பம்ப்னா என்ன சொல்றாங்க? பம்ப்னா கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு ஹைட்ராலிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். பம்ப் அடிச்சா மெக்கானிக்கல், பம்ப் அடிச்சா தண்ணி வரும். சரியா? அடிக்கிறது மெக்கானிக்கல் எனர்ஜி, தண்ணி ஹைட்ராலிக். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ஹைட்ராலிக் மாற்ற டிவைஸ் தான் என்னது? பம்ப். பம்ப். பம்புக்கு ஆப்போசிட்டா உள்ள டிவைஸ் தான் டர்பைன், ஹைட்ராலிக் டர்பைன். ஹைட்ராலிக் டர்பைன் என்ன பண்ணும்? கன்வெர்ட் ஹைட்ராலிக் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அது என்ன பண்ணுவோம்னா தண்ணியை வேகமாக பீச் அடிக்கும், அது பிளேடை சுற்றும். ஸோ பிளேட் வந்து ஷாஃப்ட் ஒர்க்காக மாறும். சரியா? பிளேட் வந்து ஷாஃப்ட் ஒர்க்காக மாறும். ஸோ பம்பு மட்டும் ஞாபகம் போதும். பம்பு அடிக்கும்போது மெக்கானிக்கல், அங்கே தண்ணி பிடிக்கும், அது ஹைட்ராலிக். ஸோ அதுக்கு அப்படியே உள்ட்டு ஹைட்ராலிக் டு மெக்கானிக்கல்னா டர்பைன். அடுத்தது முக்கியமாக ஒரு டிவைஸ் இருக்குது, சர்ஜ் டேங்க்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? To avoid water hammer action, it is provided just before entry. ஜஸ்ட் பிஃபோர் என்ட்ரி வந்து சர்ஜ் டேங்க் வந்து லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. இது வாட்டர் ஹேமர் எஃபெக்ட்னு ஒன்று நடக்கும். அதாவது என்ன, சடனாக ரைஸ் அண்ட் ப்ரெஷர் பஸ்ட் ஆகும். பைப் வந்து சடன் ரைஸ் அண்ட் ப்ரெஷர் நடந்து அப்படி வெடிக்கிற இதுதான் வாட்டர் ஹேமர் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யார் யூஸ் பண்ணுறோம்? சர்ஜ் டேங்க். சர்ஜ் டேங்க். சர்ஜ் டேங்க் எதுக்குன்னா வாட்டர் ஹேமர் அப்படின்னு அவசியம். சர்ஜ் டேங்க் எதுக்குன்னா வாட்டர் ஹேமர், டு அவாய்ட் வாட்டர் ஹேமர் எஃபெக்ட். அடுத்து கிராஸ் ஹெட் அப்படின்னா வந்து difference between the head race and tail race level where no water flowing. வாட்டர் ஃப்ளோ ஆகாதப்ப ஹெட் ரேஸுக்கும் டெயில் ரேஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து கிராஸ் ஹெட் சொல்றாங்க. நெட் ஹெட்னா Head available at the inlet of the turbine, H is equal to Hg minus Hr. ஆமா, ஹெட் அவைலபிள் அட் தி இன்லெட் ஆஃப் டர்பைன் தான் வந்து நெட் ஹெட் சொல்றாங்க. அது H equal to கிராஸ் ஹெட் மைனஸ் ஃபிரிக்ஷன் லாஸ் அப்படின்றாங்க. கிராஸ்ல இருந்து ஃபிரிக்ஷனை கழிச்சா நெட் ஹெட். அப்புறம் இம்பல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் டர்பைன் ஒரு சூப்பரான டாபிக். என்னன்னா இம்பல்ஸ் டர்பைன் வந்து எப்படி இருக்கும்? Impulse energy at the inlet is only kinetic energy. பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இம்பல்ஸ் டர்பைன் வந்து எனர்ஜி அட் தி இன்லெட் இஸ் ஒன்லி கைனடிக். அதான் அது இம்பல்ஸ் டர்பைன். அது எனர்ஜி அட் தி இன்லெட் both kinetic energy and pressure energy. both kinetic and pressure energy தான் அது ரியாக்ஷன் டர்பைன்றது. இம்பல்ஸ் டர்பைன் நல்லது ஒரு உதாரணம் என்னது? Pelton. ஸோ பெல்டான் டர்பைன் தான் வந்து இம்பல்ஸ் டர்பைன் எக்ஸாம்பிள். ஸோ இம்பல்ஸோட P வந்து P ஃபார் பெல்டான் வச்சுக்கோங்க. ரியாக்ஷன் டர்பைன் எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு? Reaction turbine, Kaplan turbine, propeller turbine, Francis turbine. ஸோ கப்ளான் டர்பைன், ப்ரொப்பல்லர் டர்பைன், ஃப்ரான்சிஸ் டர்பைன் தான் ரியாக்ஷன் டர்பைனுக்கு உதாரணம். ஸோ ரியாக்ஷன் டர்பைனில் பார்த்தீங்க அப்படின்னா கப்ளான் டர்பைன், ப்ரொப்பல்லர் டர்பைன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ப்ரொப்பல்லர் வந்து ஃபிக்ஸ்டு மூவிங் பிளேடு, அந்த மூவிங் பிளேட் வந்து cannot be adjusted. கப்ளான் டர்பைனில் can be adjusted அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து மீடியம் வெயிட் டர்பைன் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு ஹைட்ராலிக் மிஷின்ஸில் எல்லா பேசிக் பிரின்சிபிள்ஸும், பம்ப்னா என்ன, ஹைட்ராலிக் டர்பைன்னா என்ன, சர்ஜ் டேங்க்னா என்ன, கிராஸ் ஹெட்னா என்ன, நெட் ஹெட்னா என்ன, இம்பல்ஸ் டர்பைனோட பேசிக் பிரின்சிபல் என்ன, ரியாக்ஷன் டர்பைனோட பேசிக் பிரின்சிபல் என்ன, இம்பல்ஸ் டர்பைனோட உதாரணம் என்ன, ரியாக்ஷன் டர்பைனோட உதாரணம்னு சொல்லிட்டு 9 கான்செப்ட் நம்ம கற்றுக் கொடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்துவோம். அவர் கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவோம்.